2017 இந்த பகுதியில் கல்குவாரிகள் வர ஆரம்பிச்சது. 15 வர ஆரம்பிச்சு. நாங்கள் 17 போராட ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ள 8 வருஷத்துக்குள்ள இந்த பகுதி முழுக்க கல்குவாரியாக மாறிடுச்சு. அப்போல்லாம் பல கட்சிகள்கிட்ட நாங்கள் போய் கோரிக்கை வச்சிருக்கோம். சமூக ஆர்வலர் அப்படின்ற ஒரு விஷயத்துல எந்த கட்சிகளுமே அதுக்கு முன் வரல. முதல் முறையா இந்த கூட்டுரோட்டில் பாரதிய ஜனதா கட்சியினர் கொடி பிடிச்சுக்கிட்டு இந்த கல்குவாரி எடுத்து போராடுறது ரொம்பவே பெருமையா இருக்குங்க. இது அனைத்து கட்சி சார்பிலையும் இதுக்காக நான் கடமைப்பட்டு தலை வணங்குறோம் இந்த கட்சிக்காக. எங்களுடைய கிராமத்துல அதிமுக ஆட்சியில ஒரு மாநில அமைச்சர் வழிய அண்ணன் மகன் கல்குவாரி தொடர்புன்னு வர்றாருங்க. மாநில அமைச்சரோட அண்ணன் மகன் அவர் எதிர்த்து நாங்க மனு கொடுக்கிறோம். வெறும் அதிமுக தான் மனு கொடுக்கிறோம். அந்த கல்குவாரி நிறுத்தப்படுது. அதுக்கடுத்து இன்னொரு கல்குவாரி வருது. அதே எடுக்க முயற்சி பண்றாங்க. அதுவும் தாசில்தார் கிட்ட தான் மனு கொடுக்குறோம். அது நிறுத்தப்படுது. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வருது. பெண்டிங்ல இருந்த 7-8 கல்குவாரிகள் உடனே பாஸ்டா ரிலீவ் ஆகுது. என்ன பார்த்தா நேர்மையான ஒரு அதிமுக அதிகாரி ஜீப் எடுத்துட்டு ஓடுறாங்க. ஏன் அவங்க ஓடுறாங்கன்னு கேட்டாக்கா கல்குவாரி அனுமதி கொடுத்துக்கா போறாங்கன்ட்டு. அவங்க நேர்மையான அதிகாரி நிறைய பென்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். எப்படி அவங்க அனுமதி கொடுக்க போறாங்கன்ட்டு வேற ஒருத்தருமா விசாரிச்சா அதுக்கு மேல இருந்து வந்த குறிப்பு என்னன்னா, நீ எதுவும் பண்ண தேவையில்ல, உன் டேபிள்ல ஃபைல வச்சிருக்க கூடாது, கல்குவாரி அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு எழுதி கூட கொடு, ஆனா உன் டேபிள்ல இருக்க கூடாதுன்னு அதிமுக கிட்ட இருந்து மிரட்டி மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் தன்னோட டேபிள் கொண்டு வர்றாரு. மறுக்கப்பட்ட அத்தனை கல்குவாரியும் லைசன்ஸ் கொடுக்கப்படுது. நாங்க அப்ஜெக்ஷன் பண்ண ஒரு கல்குவாரி தவிர அந்த ஒன்று மட்டும் பெண்டிங் வச்சு 7 ஃபைல் அங்க போகுது. 7 ஃபைலுக்கு வெறும் 10 நாள் லைசன்ஸ் வருதுங்க. ஒரு கல்குவாரி 10 நாள் லைசன்ஸ் வரும். ஒரு கல்குவாரியும் 5 வருஷம் வாங்குறான். ஒரே வருஷத்துல பள்ளத்தை தோண்டிடுறான். ஒரு நாளைக்கு 20 லோடு தான் போகணும். ஆனா 2000 லோடு அடிக்கலாம் பள்ளம் போட்டு. அதுக்கு சர்வே பண்ணிடான்ட்டு ஆர்டிஐ போட்டா இன்னைக்கு அதிகம் பதில் இல்லை. 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு கல்குவாரி ஆரம்பிக்கிறது கொடுத்தா அதே அளவுக்கு 10 வருஷம் கொடுத்துருக்கான். ஒரே வருஷத்துல அந்த பழத்தை போட்டான். இப்ப ஒண்ணுமும் தோண்டிட்டு இருக்கான். ஒரு ஏரியை சுத்தி சாதாரண தரிசு நிலங்கள்ல ரொம்ப வருஷமா பயிர் வைக்காத இடத்துல கல்குவாரி ஆரம்பிக்கிறோம். ஒரு ஏரியை சுத்தி 3 பள்ளம் போட்டு வச்சிருக்கான். இப்ப 4வது பள்ளத்துக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கான். திமுக ஆட்சி என்னைக்கு இந்த திராவிட மண்டல ஆட்சி களத்துல இறங்கிச்சோ அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி கூட நேர்மையா செயல்பட முடியல. மொத்த அதிகாரிகளும் சமூக ரெக்கார்டுகள் எடுத்து கொடுத்தான். நீ போய் இதை அப்ஜெக்ஷன் பண்ணி நிறுத்திடுவாங்கன்ட்டு. இன்னைக்கு ஒரு அதிகாரியும் பயப்படுறான், ஓடுறான். உதாரணத்துக்கு இந்த காவல்துறை எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 12 மணிக்கு லாரியை மடக்கினா கூட வந்து எங்களுக்கு காவல் இந்த காவல்துறை இன்னைக்கு ஒட்டுமொத்த ஸ்டேஷன் வந்து நிக்குது. தூக்குடாவனது வேற கேச போறானது என்ன எதுவும் கேட்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மொத்த அதிகாரி இந்த திராவிட மாடல் அரசு மிரட்டி வச்சிருக்கு. இந்த லாரி எல்லாம் பாக்குறீங்களா எவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சு பாரு. எவ்வளவு உறுதியா போட்ட ரோடு எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு லாரி மேல கூட கேஸ் போடல. சாதாரணமா போயிட்டு நம்ம பிஜேபி தொண்டாடி கிராம சேர்ந்த முருகன் ஒருத்தர் ஒரு லாரியை மடக்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க அந்த ஒரு லாரிக்கு. இன்னைக்கு எத்தனை லாரியை மடக்கி கொடுத்தாலும் சமூக எங்க மேலதான் கேச போடுறானுங்க. ஒருத்தர் நண்பர் ஆர்டிஐ போடுறாரு, ஏங்க இவ்வளவு லோடு போகுதுன்ட்டு. அதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இந்த பக்கம் 2000 லாரி போகுங்க. 1-2 இல்ல 3 மாசத்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரி ஆர்டிஐ பதில் சொல்றாரு. 3 மாசத்துக்கு 15 வண்டி தான் கேஸ் போட்டிருக்காரு. ஒரு நாளைக்கு 2000 லாரி ஓவர்லோட் ஏற்றிட்டு போகுது. 3 மாசத்துக்கு நான் 15 வண்டி கேஸ் போட்டு பெருமையா அனுப்புறாரு. இந்த காவல்துறை யாருக்காக செயல்பட்டே தெரியல. ஆக்சிடென்ட் ஆனாங்க சாதாரணமா கேஸ் போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரைக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. உதாரணத்துக்கு கருணாகரன் ஒரு மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு நண்பர் 7 வருஷம் போராடிட்டு இருக்காரு. அவருக்கு நடந்தது என்னன்னா அந்த கல்குவாரி நிறுத்தப்படல. அவர் குடியிருக்க வீட்டை இடிப்பேன்னு மிரட்டுறான். அவருக்கு சப்போர்ட்டுக்கு போனா என் வீட்டையும் இடிப்பேன்னு மிரட்டுறான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியோட பாதுகாப்பு. சமூக ஆர்வலர்கள் ஒவ்வொருத்தரும் உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். போன எந்த அதிகாரி இடிப்பான்னு தெரிய மாட்டேங்குது, எவன் ஒதிப்பான்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டை இடிப்பேன்னு மிரட்டுறானுங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நிறைய சமூக ஆர்வலர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு இல்லாம போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதல் முறையா பாஜக இந்த இடத்துல கூடி இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். எதிர்வரும் காலத்துல இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நீங்க பக்கபலமா மட்டும் இருந்தா போதும், சாத்தியப்படும். அவன் அளவுக்கு ஃபைல வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். கோர்ட்டும் மதிக்க மாட்டேங்குது,
அதிகாரிகளும் மதிக்க மாட்டாங்க, காவல்துறை கண்டுக்கவே மாட்டேங்குது. இந்த ஆட்சி என்னைக்கு மாறுதோ அதுக்கப்புறம் அண்ணா இதுக்கு முன்னாடி பேசினார் பார்த்தீங்களா ஜெபராஜ் அண்ணா, அவர் சொன்னது சாத்தியப்படும். அதுக்கு அவர் அளவுக்குலாம் வந்து போன அவசியம் கிடையாது. எங்களை நாட்டில் மனு கொடுத்தாரு எல்லாம் ஸ்டாப் பண்ணிடும். எடப்பாடியார் ஆட்சியில் கடைசியா இருந்த போது அவ்வளோ அற்புதமா சமூக ஆர்வலர்கள் இந்த தேசத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த ஊர்களுக்கும் நிறைய தீர்வுகளை நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்தோம். மீண்டும் ஆட்சி மாற்றம் ஒன்று மட்டும் தாங்க தீர்வு. உங்களை மாதிரி 1,00,000 பேர் கொடி பிடிச்சாலும் திமுக காரன் ஆட்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். இது ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி, தேசிய மாடல் ஆட்சி வந்தா மட்டும்தான் இந்த சமூக ஆர்வலர்களுக்கும் பாதுகாப்பு இங்க இருக்க கல்குவாரிகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஆட்சிக்காக இந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் வணிகர்களும் சமூக ஆர்வலர்களும் கட்சி பாகுபாடின்றி இந்த தேசிய மாடல் ஆட்சிக்கு வாக்களிச்சு நம்மளோட பகுதியை காப்பாற்றணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.